ஆடிப்பெருக்கப்போ எப்போவுமே வந்து ஊரில் இருக்கும்போது சின்ன வயசுலலாம் அந்த ஆற்றுக்கு போய் அங்கே சாமி கும்பிட்டு எல்லாருமே மாற்றி 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 மஞ்சள் கயிறு கட்டிப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இங்கே நமக்கு யாரையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நிறைய பேர் இந்த பண்டிகை நான் கொண்டாடுறது கிடையாது இந்த பக்கத்தில். ஸோ அதனால் நம்ம காலையில் எழுந்திரிச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக என்னால் முடிஞ்சதை மட்டும் செஞ்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் போல் கோயில் கிளம்பி போனேன். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு நான் கோயிலுக்கெல்லாம் அந்த மாதிரி வெளியே போய். இப்போ கொஞ்சம் நடக்க முடியுது. பட் சப்போர்ட் இல்லாமல் நடக்க முடியல. திரும்பி விழுந்துருவணும்னு ஒரு பயம் இருக்குது. அது கொஞ்சம் பேலன்ஸ் இல்லை இப்போது. ஸோ அதனால் கொஞ்சம் பேலன்ஸோடு தான், ரொம்ப தூரம் நடக்கலை. சும்மா கிட்ட போய் சாமி பார்த்துட்டு ரிட்டன் அப்படியே வந்துட்டேன். அங்கே வந்து வளையல் போட்டிருந்தாங்க. லைக் வளையல்லையே சாமிக்கு மாலை, கோயில் ஃபுல்லாகவே வளையலாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்கு போனது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட மேலேயே ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவர் மேலேயே உட்காந்துருந்துட்டு அப்புறம் தான் கிளம்பி வந்தேன். நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். லைக் ஃபேமிலியில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து ஐயோ இதை என்னால் முடியல அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் நம்ம ஹெல்த்து அப்படின்னு சொல்லி நம்ம அஃபெக்ட் ஆகி உட்காரும்போது தான் தெரியும் அதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ இந்த சில நாட்களில் கற்றுக்கிட்டது இந்த ஒரு விஷயம். சரி, ஓகே விடுங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு நேற்று அந்த மரப்பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த கட்டையெல்லாம் வச்சு அவனுக்கு கேஜில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் அவனும் தூங்க போயிட்டான், நாங்களும் தூங்கிட்டோம். நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறீங்களா? ஓகே, பாய்.